பெரியோர்களே, நண்பர்களே, முதலில் இக்குடியை ஒழிக்க வேண்டும். நான் இத்தேர்தலில் வெற்றி அடைந்தால் முதலில் இக்குடியைத்தான் ஒழிப்பேன். இந்த ஊருக்கு நேற்று வந்த பயணி நீடா குடி ஒழிக்க போற? நீ குடி ஒழிக்கிறதுக்குள்ள இப்பயே ஒண்ணு நான் ஒழிக்கிறேன். கொண்டாடப்பட்டா நான் நேற்று மீட்டிங்ல பேசினதை உண்மையில தானே நினைச்சுக்கிட்டீங்க? இதெல்லாம் எலெக்ஷன் டாக்டிஸிங்க. ஐயோ, நான் பாமர ஜனங்களை ஏமாத்தி ஓட்ட பறிக்கல இந்த மாதிரி பேசினேன். என் கல்லுக்கடை வந்து குடிக்கிறது நல்லதுன்னு வந்து பிரச்சனை செய்தா என் மனுஷா ஓட்டெல்லாம் உனக்குதான். அதுக்கு நான் அப்படியே செய்யறேன். அப்ப வா போலாம். சகோதரர்களே, பெரியோர்களே, இக்குடியே இல்லாமற் போனால் கௌரவம் இல்லை. பெண் ஜாதி பிள்ளைகள் நம்மை பார்த்தால் நடுங்க போகிறதில்லை. நாளெல்லாம் உழைத்து களைப்பு தீர்த்துக் கொள்ள கதை இல்லை. தாசிகள் வீட்டில் சரத்து தல்லாப விளையாட்டுகள் இல்லை. இக்குடியை ஒழித்து விட்டால் கொலையேதி, களவேதி, போலீசுக்கு கேஸ் ஏதி, பேப்பர்களுக்கு நியூஸ் ஏதி, வக்கீல்களுக்கு ஃபீஸ் ஏதி. இவ்வளவு மகிமை உடைய குடியை ஒழிக்காமல் நாம் எல்லோரும் குடிக்க வேண்டும். மோடி 3.0 ரூல் மாஸ் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. பிரிட்டிஷ் நம்மளை அடிமைப்படுத்த அராஜகமா உருவாக்கின சில சட்டங்கள் ஃபைனலா நம்ம லீகல் சிஸ்டம் விட்டு வெளியே போகுது. இந்த சட்ட மாற்றங்கள் என்னன்னு நீங்க கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். இனிமே யாரையாவது போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸையோ கான்டாக்ட் பண்ணி விஷயத்த சொல்லலாம், உதவி கேட்கலாம். இந்த பேசிக் உரிமை கூட இவ்வளவு நாளா இல்லைன்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? இவ்வளவு நாளா பெண்களுக்கோ குழந்தைங்களுக்கோ ஏதோ ஒன்று ஆச்சு, யாரோ அட்டாக் பண்ணிட்டாங்க இல்ல அடிச்சிட்டாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்க்கு முன்னாடி ஒரு போலீஸ் ரிப்போர்ட் கேட்பாங்க. இப்ப அது இல்லாமலே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் உடனடியா ஸ்டார்ட் பண்ணலாம். புது ரூல்ஸ் படி பெண்கள் குழந்தைகள் மீதான குற்றங்களுக்கு 2 மாசத்துக்குள்ள கேஸ் க்ளோஸ் பண்ணணும் கோர்ட். குற்றம் செஞ்சவங்களுக்கும் சரி, பாதிக்கப்பட்டவங்களுக்கும் சரி 14 நாளுக்குள்ள எஃப்ஐஆர், போலீஸ் ரிப்போர்ட், சார்ஜ் ஷீட் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்க அப்ளை பண்ணாதான் கிடைக்கும். இனிமே ஒரு சாதாரண கேஸ 2 தடவை வாய்தா வாங்கி தள்ளுபடி பண்ணிக்கலாம். அதுக்கு மேல பண்ண முடியாது. இவ்வளவு சிம்பிளான சட்ட மாற்றங்கள் கொண்டு வரதுக்கே நமக்கு 75 வருஷம் இருக்குங்க. இனிமேலாவது சட்டம் தன் கடமையை வேகமா செய்யும் நம்புவோம். பையன் நல்லா பாத்துக்கிறாருல, உங்க வீட்டுக்காரே மறந்துட்டீங்க. ஐயோ, அது எப்படி மறக்க முடியும்? புருஷனாச்சனம்மா. உங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் தான் சோகமா ஃபீல் பண்ணீங்க? ஆமா, அன்னைக்குதான் ஃபீல் பண்ண. அப்புறமா நல்லா இருந்தோம். ஐயோ, இருக்கிறப்ப என்ன தெரியுமா, குடிச்சிட்டு கும்மு கும்முன்னு